தமிழகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த துணை முதல்வர் நீண்டகால கோரிக்கையாக விசிகாவே கடந்த காலங்களில் எழுப்பியதுதான். அதை நோக்கி ஏதேனும் நகர்தல் இருக்கிறதா என்பதெல்லாம் நமக்கு இனிமேல் தான் தெரியும். ஆனா நிபந்தனையுடன் கூடியதாகத்தான் அது இருக்கும். சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை போன்ற துறைகள் கூட அவர்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த துறைகள் தான் கடந்த 5 ஆண்டுகள்ல விசிகா நிறைய விஷயங்களை குற்றச்சாட்டிய விஷயங்கள் நடந்த துறைகள். ஒரு வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாலை மன்னங்களாக இருக்கலாம். சோ இது போன்ற பல சம்பவங்கள் அவர்கள் எதிர்த்து களமாடினாங்க கடந்த ஆட்சியிலே கூட. அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குறிப்பா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அவர்கள் கொடியேற்றுவதில் இருந்த பிரச்சனைகள் தொடங்கி, நாற்காலிகள் வழங்கப்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடங்கி பல விஷயங்கள் நடந்தன. சோ அதையெல்லாம் அவர்கள் சமூக நலத்துறையின் மூலம் மாற்றம் கொண்டு வர முடியும் என்று கூட விரும்பலாம். சோ அவர்களுடைய பிரதிநிதித்துவத்துல சமூக நலத்துறை அமைச்சர் பதவிகளாக இருக்கலாம், அல்லது நம்ம அப்படியே இன்னொரு கோணத்தில் எடுத்துக்கிட்டால் ஆதி திராவிட நலத்துறையாக இருக்கலாம். இந்த துறைகளை எல்லாம் கொடுக்கறதுமா ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இன்னொரு சிக்கல் தீர்க்கப்படும். ஒருவேளை நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டாங்க, அவங்க நிபந்தனை கேட்டாங்கன்னா, ஒருவேளை மார்க்சிஸ்ட் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு இருந்தா தொழிலாளர் துறையெல்லாம் கொடுத்துட்டா அவர்களால் பெரிய அவர்களுக்கு விருப்பப்பட்ட துறை அது மாதிரிதான் இவர்களுக்கு கிட்டத்தட்ட சமூக நலத்துறை, சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். சோ அது போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டால் விஜய் அவர்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. இன்னொன்று, இடதுசாரிகள் தொடர்ந்து கடந்த காலங்களிலேயே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை எழுப்பவங்க இல்ல. தமிழ்நாட்டில் விசிகா எழுப்பிய இயக்கம் அவங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்றதுல வாய்ப்பில்லை. பட் இதுல கிங் மேக்கர் அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் மாறி இருக்காரு. கடைசியாக 2 சீட்டு தேவை, அந்த 2 சீட்டை யார் தர போறாங்கிற முக்கியத்துவம் வந்திருக்கிறது. அந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் வர்றாரு. அப்ப அந்த இடத்திற்கு ஒரு முக்கியம் வருது.